வணக்கம். இன்னைக்கு லெசன்ல நம்ம கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்றது தான் பார்க்க போறோம். நிறைய லெசன்ஸ் இது வரைக்கும் நம்ம கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்றதுல பார்த்துருக்குறோம். சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் கொஸ்டின்ஸ், அப்புறம் ப்ரெபசிஷன்ல முடிகிற கொஸ்டின்ஸ், கொஸ்டின் வேர்ட்ஸ் வச்சு ஆரம்பிக்கிற கொஸ்டின்ஸ், எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ், அது மாதிரி நிறைய பார்த்துருக்குறோம். ஸோ அந்த அந்த வீடியோஸ்ல நீங்க லேர்ன் பண்ண விஷயத்த எல்லாத்தையும் நீங்க இந்த லெசன்ல அப்ளை பண்ணலாம். ஓகே. ஸோ ஒரு கான்வர்சேஷன்ல பிளாங்க்ஸ் இருக்க போது அந்த ஆன்சரை நீங்க பார்த்துட்டு அதுக்கேத்த மாதிரி கொஸ்டின் ஃப்ரேம் பண்ண போறீங்க. ஓகே. ஸோ நீங்க எத்தனை ஆன்சர்ஸ் கரெக்டா ஃபில் பண்றீங்கிறத அப்புறமா நீங்க காமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. லெட்ஸ் பிகின். I'll share the screen now. Complete the questions. Rebecca, did you enjoy your holiday? Dennis, yes, thanks, it was wonderful. Where dash to Jamaica? ஸோ இந்த ரிப்ளை டு ஜமைக்காவை வச்சுதான் நம்ம இந்த கொஸ்டினை ஃப்ரேம் பண்ண போறோம். ஸோ இது வந்து பிளேஸ் தானே. இப்போ இங்க வேர் இருக்கு. இங்க ஏற்கனவே கான்வர்சேஷன் பாஸ்ட் டென்ஸ்ல ஆரம்பிச்சிருச்சு. டிட் யூ என்ஜாய் யுவர் ஹாலிடே? ஸோ அந்த ஹாலிடேயை பத்தி தான் நம்ம பேசுறோம். இப்போ எங்க போனன்னு திருப்பி பாஸ்ட் டென்ஸ்ல தான் நீங்க கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணணும். எங்க போனேன்? ஜமைக்கா போனேன். டு ஜமைக்கா. ஸோ வேர் டிட் யூ கோ? ஓகே, வேர் டிட் யூ கோ? இந்த டிட் போடும்போது இங்க நம்ம பேஸ் ஃபார்ம் போடணுங்கிறதுல கவனமா இருக்கணும். இது நிறைய தடவை நான் சொல்லியிருக்கிறேன். டிட்டோட வெண்ட் போட்டு நிறைய பேர் கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணிடுவாங்க. வேர் டிட் யூ வெண்ட்லாம் சொல்லி. ஸோ அந்த மாதிரி போட்டக்கூடாது. வேர் டிட் யூ கோ டு ஜமைக்கா? ஹூ டேஷ் டூ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் மை ஆஃபீஸ். ஸோ இந்த கான்டெக்ட்டை நீங்க நல்லா ஈஸியா கெஸ் பண்ணலாம். யாரு கூட போனேன்? ஆஃபீஸ்ல இருந்து 2 ஃப்ரெண்ட்ஸோட போனேன். அதான் இந்த கான்டெக்ட். இப்போ நம்ம அந்த கொஸ்டினை எப்படி கேட்கலாம்? யாரு கூட போனேன்? ஹூ வச்சு ஆரம்பிச்சிருச்சு. இப்ப யாருடன்ங்கிறப்ப நம்ம ஜென்ரலா வித் ஹூம்னு சொல்லுவோம், ரைட்? ஸோ கொஸ்டின் வந்து வித்ல ஆரம்பிச்சிச்சுன்னா நம்ம ஹூம் போடலாம். இப்போ ஹூல ஆரம்பிச்சிருக்கு. அப்ப நம்ம இங்க கொஸ்டின்ல லாஸ்ட் வேர்டு வித் போட போறோம். ஓகே. ப்ரெபசிஷன்ல முடிகிற கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்தோம்ல, அதை தான் இங்க அப்ளை பண்ணணும். ஹூ டிட் யூ கோ வித்? ஹூ டிட் யூ கோ வித்? இதுதான் கொஸ்டின். இல்லைன்னா ஹூ வெண்ட் வித் யூ? இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பாருங்க. சி, யாரோட போன அப்படின்னு சொல்லும் போது இங்க யூ தான் சப்ஜெக்ட். அதனால நம்ம இங்க டிட் கோன்னு போடுறோம். verb ஸ்பிளிட் பண்ணி அதுக்கு நடுவுல சப்ஜெக்ட போடுறோம், யூ. ஹூ டிட் யூ கோ வித்? இந்த கொஸ்டினை பாருங்க, ஹூ வெண்ட் வித் யூ. ஸோ இங்க ஹூ தான் சப்ஜெக்டே. யார் உன் கூட வந்தா அப்படின்னு கேட்கும்போது ஹூ சப்ஜெக்ட் ஆயிடுச்சா? அப்ப இங்க verb ஸ்பிளிட் பண்ணக்கூடாது. வெண்ட் அப்படியே இருக்கு. இங்க ஹூ டிட் யூ, ஹூ டிட் கோ வித் யூன்னு போட்டக்கூடாது. ஹூ வெண்ட் வித் யூ? டூ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் மை ஆஃபீஸ். ஹூ டிட் யூ கோ வித்? டூ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் மை ஆஃபீஸ். ரெண்டு கொஸ்டின்ஸையுமே நீங்க சொல்லி பாருங்க இந்த ஆன்சரோட சேர்த்து சேர்த்து. அது நல்ல மீனிங்ஃபுல்லா தான் இருக்கும். ஓகே. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் லேர்ன் பண்றது தான் ரொம்ப முக்கியம். சப்ஜெக்ட் இருக்கும்போது நம்ம டிட் கோன்னு போடுறோம். கொஸ்டின் வேர்டே சப்ஜெக்டா இருக்கும்போது வேர்பை ஸ்பிளிட் பண்ணாம வெண்ட் போட்டுறோம். ஓகே. நெக்ஸ்ட், what dash? Look at the answer. It was sunny every day. So it's a question about the weather. What was the weather like? What was the weather like? Weather எப்படி இருந்துச்சு? ஓகே. இந்த லைக் கட்டாயம் போடணும். நம்ம வாட்டர் வச்சு ஆரம்பிக்குதுல்ல. So what was the weather like? It was sunny every day. நம்ம how was the weather ன்னு கேட்கலாம். how போடும்போது இந்த லைக் போட மாட்டோம். how was the weather மட்டும் கேட்போம். it was sunny every day ன்னு சொல்லுவோம். இங்க வாட் இருக்குனால லைக் போடுறோம். ஓகே. எது மாதிரி இருந்துச்சுன்னு கேக்குற மாதிரி தான். எப்படி இருந்துச்சு, எது மாதிரி இருந்துச்சு, எல்லாம் ஒரே விஷயம் தான். Now அடுத்த conversation. Robert, what dash? Look at the answer. Daniel,
I've broken my arm. இப்ப நம்ம என்ன கேட்கலாம்? என்னாச்சு? ஒருத்தர் வந்து கையில கட்டு போட்டு இருக்கும்போது இந்த பார்த்துட்டு நம்ம என்னாச்சு அப்படின்னு நம்ம கேட்போம்ல. So what happened? Past tenseலயும் what happened-ன்னு கேட்கலாம். Present perfect-ம் போடலாம். What has happened? I've broken my arm. இந்த புக்ல வந்து ஆன்சர்ஸ்ல இன்னொரு ஒரு கொஸ்டினும் கொடுத்திருக்கு. What have you done? See, what have you done? Present perfectல. What have you done? I've broken my arm. வேணும்னே உடைச்சது இல்ல. But that's the question that we ask. அதே மாதிரி தான் அடுத்த கொஸ்டின் பாருங்க. How dash I fell off my bike. பைக்ல இருந்து கீழே விழுந்துட்டேன். சோ எப்படி நடந்துச்சுன்னு கேக்குறோம் அடுத்தாப்புல. How did it happen-ன்னு கேட்கலாம். How did it happen கேட்கலாம். இன்னொன்னு how did you do that? See, how did it happen? Or how did you do that? இது வந்து அவங்க பண்ணுனதா அப்படின்னு நம்ம நினைப்போம். அதுவா தானா நடந்ததுதான் கீழே விழுகிறதெல்லாம். இருந்தாலும் நீங்க how did you do that-ங்கிற கொஸ்டினை கேட்கலாம். It makes sense. The last question, Robert dash hurt. Not now, but it did. So இப்ப வந்து வலிக்குதா அப்படின்னு கேக்குற கொஸ்டின் தான் இது. இப்ப வலிக்கல, ஆனா முதல்ல வலிச்சுச்சுங்கிற அர்த்தம் தான் இது. It did na it hurt. You see, main verb hurt past tenseல அதை ஸ்பிளிட் பண்ணா did plus hurt தானே. அந்த did தான் இங்க போட்டிருக்கு இந்த ஹெல்பிங் verb. ஷார்ட் ஆன்சர்ஸ்ல எப்பயும் நம்ம வந்து ஆக்சிலரி verbs மட்டும் போடுவோம்ல. சோ அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் தான் இது. Does it hurt? Not now, but it did. Means it hurt. முதல்ல வலிச்சுச்சு, இப்ப வலிக்கல. Okay. The last conversation. What dash? I am a teacher. இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒருத்தரோட ஜாப பத்தி கேக்குறதுக்கு நம்ம எந்த மாதிரி கொஸ்டின் கேட்போம்? What do you do? What do you do? I am a teacher. Dash in a primary or a secondary school? Secondary. So இந்த கொஸ்டின் என்னவா இருக்கும்? பிரைமரி ஸ்கூல்ல ஒர்க் பண்றீங்களா இல்ல செகண்டரி ஸ்கூல்ல ஒர்க் பண்றீங்களான்னு கேக்குறோம். So do you teach? Do you teach in a primary or a secondary school? Do you teach-ம் போடலாம், இல்லனா do you work-னும் கேட்கலாம். Do you work in a primary or a secondary school? Secondary. My pupils are aged 14 to 16. What dash? Maths and physics. So what do you teach? So என்ன சப்ஜெக்ட்ஸ் தான் இங்க ஆன்சரா வர்றதுனால என்ன டீச் பண்றீங்க? What do you teach? So இதெல்லாமே சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல இருக்குதுங்கிறத நீங்க பார்க்கணும். So இங்க 2 do கட்டாயம் போடணும். இந்த do main verb, the other do is the helping verb. Okay. இந்த do இல்லாம நம்ம what you do-ன்னு கேட்டக்கூடாது. இங்கேயும் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். ஏன்னா ஜெனரல் கொஸ்டின்ஸ் தான் இது. நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க, அதே மாதிரி இங்க ஜெனரல் கொஸ்டின் என்ன டீச் பண்றீங்க? மேத்ஸ் அண்ட் பிசிக்ஸ். சோ இந்த ஆன்சரை பாருங்க. சின்ஸ் 1988. இப்ப நம்ம என்ன கேட்கலாம்? எவ்வளவு நாளா டீச் பண்ணிட்டு இருக்கிறீங்க? எவ்வளவு நாளா டீச்சரா இருக்கிறீங்க? So there are two ways of forming the question. How long have you been a teacher? How long have you been a teacher-ன்னு கேட்கலாம். So இங்க வந்து have been வந்து present perfect tense. இங்க வந்து been main verb. நீங்க எவ்வளவு நாளா டீச்சரா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். சோ இங்க how long are you a teacher-ன்னு கேட்டக்கூடாது. ஏன்னா how long வந்து ஒரு பாஸ்ட்ல இருந்து இப்ப வரைக்கும் வர்ற ஒரு பீரியட் ஆஃப் டைம் இருக்கிறதுனால நம்ம அங்க how long are you a teacher-ன்னு கேட்காம how long have you been a teacher-ன்னு present perfect-ல கேட்கணும். That is one thing. இன்னொன்னு present perfect continuous-ல கேட்டீங்கன்னா how long have you been teaching-ன்னு கேட்கலாம். ஓகே. சோ இது எல்லாருக்குமே நல்லா தெரியும். இந்த ஃபார்ம் have been teaching. ஓகே. சோ இங்க teaching தான் மெயின் verb, have-ம் been-ம் helping verb. பட் இங்க இந்த பேட்டர்ன்ல இது வந்து நிறைய பேருக்கு எப்பயுமே டவுட் வரும். இந்த பேட்டர்ன் நான் சொல்றப்ப எல்லாமே நிறைய பேரு என்ன பீன் மட்டும் வந்திருக்கு, அதோட ஐஎன்ஜி ஃபார்ம் காணோமேம்பாங்க.
ஓகே, ஸோ அந்த ஃபார்ம்க்கு ஐஎன்ஜி தேவையில்லை. பிகாஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல பீன் மெயின் வேர்பா வரும்போது ஐஎன்ஜி போட வேண்டியதில்லை. ஹவு லாங் ஹேவ் யூ பீன் மேரிட், ஹவு லாங் ஹேவ் யூ பீன் அ டீச்சர், ஓகே, ஹவு லாங் ஹேவ் யூ பீன் ஹியர், எவ்வளவு நேரமா இங்க இருக்கிறீங்க, அதெல்லாம் கேட்கறதுக்கு நம்ம வெறும் ஹேவ் பீன் போட்டாலே போதும். ஓகே, ஸோ ஹேவ் பீன் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல வரும்போது இந்த பீன் வந்து மெயின் வேர்ப், be உடைய ஃபார்ம் தான் இந்த have been, right? Okay, I hope things were clear. Okay, so இந்த லெசன்ல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அவசியம் காமெண்ட்ஸ்ல இந்த கொஸ்டின்ஸை கேளுங்க. உங்களோட ஸ்கோர் என்னங்கிறதையும் அவசியம் ஷேர் பண்ணுங்க. Okay, yes, see you soon in another lesson. Thank you for watching. Share this lesson with as many people as possible. Okay, thank you.